welcome back to our newspaper analysis session. March 22nd ஓட இம்பார்ட்டண்டான நியூஸ் based on current affairs and also for exams நம்ம வந்து பார்க்கலாம். First பாருங்க, சென்னை ஸ்டார்ட்அப் postpones launch of its rocket. அதாவது நேற்று நம்ம பார்த்துருந்தோம், சென்னையை பேஸ் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்களோட ஓன் ராக்கெட்டை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே போஸ்ட்போன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஸோ அக்னிகுல் போஸ்ட்போன்ஸ் மேடன் லான்ச் ஆஃப் அக்னிபேண்ட் ராக்கெட். அதாவது சென்னையை பேஸ் பண்ண ஸ்டார்ட் அப் அக்னிகுல் காஸ்மோஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டெஸ்ட் லான்ச்சாக இருந்தக்கூடிய அக்னிபேண்ட் சோர்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய சன் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் ராக்கெட்டை வந்து இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணுறதா இருந்தது. பட் தே ஹாவ் போஸ்ட்போன் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டீம் இந்தியா பேரா ஒலிம்பிக்ஸ் 2024ஓட அஃபிஷியல் பேங்கிங் பார்ட்னராக யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா எஸ் பேங்க் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்டேட் based on current affairs for our exams. ஓகேவா? டீம் இந்தியாவோட பேரா ஒலிம்பிக்ஸ் 2024ஓட அஃபிஷியல் பேங்கிங் பார்ட்னர் வந்து யாரு அப்படின்னா இட்ஸ் எஸ் பேங்க். Royal Economic Mission to visit India in a year, says Ambassador of Belgium to India. ஸோ என்ன அப்படின்னா அம்பாசிடர் ஆஃப் பெல்ஜியம் தட் இஸ் டீட்டர் வேண்டர் ஹேசல்ட் அவர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை விசிட் பண்ணி பேசின ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா he recalled all the historic connections between the two countries that is Belgium and India. ஸோ என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பெல்ஜியமுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்ததோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெருமையாக எடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அந்த ஆன்காலஜிஸ்ட் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூஸை பொறுத்த மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பாசிடர் ஆஃப் பெல்ஜியம் டு இந்தியா வந்து யாரு அப்படின்னா டிடிடர் வேண்டர் ஹேசல்ட். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெல்ஜியமுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள அந்த கனெக்ஷனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை மட்டும் நம்ம வாட்னு தெரிஞ்சுட்டா போதும். வேர்ல்ட் ரியூமட்டாலஜி ஃபோரம் சமிட் ஆர்கனைஸ்ட் இன் த சிட்டி. ஸோ என்ன அப்படின்னா ரியூமட்டாலஜி அப்படின்னா இட்ஸ் அ மெடிசன் ஃபார் த ஜாயிண்ட் பெயின்ஸ். ஓகேவா? ஸோ மூட்டு வலிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெடிசன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரியூமட்டாலஜி. ஸோ இந்த வேர்ல்ட் ரியூமட்டாலஜி ஃபோரம் சமிட் வந்து என்ன பண்ணுறாங்க, சிட்டிஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Coming to an editorial, first என்ன சொல்றாங்க பாருங்க, the choice of MIRV on Agni 5 gives it range and ability to defeat defenses. அதாவது இதுல எதை பத்தி பேசியிருக்காங்க, இந்த அக்னி 5 பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த டெக்னாலஜி தட் இன்வால்வ் இன் திஸ், தட் இஸ் MIRV. ஓகேவா? ஸோ இந்த MIRV டெக்னாலஜியை பத்தி பேசியிருக்காங்க, இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, மிஷன் சக்திக்கு கீழே என்ன கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த மிஷன் திவ்யாஸ்திராக்கு கீழே வந்தது தான் இந்த MIRV அக்னி 5. ஸோ இதை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னி 5 அப்படிங்கிறது இட்ஸ் அ மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் தட் இஸ் இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? ஸோ அக்னி 5 அப்படிங்கிறது என்னதுன்னா இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். மிஷன் சக்தினா என்னது, பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ டெவலப் பண்ணாங்க, INS அரிஹேண்ட்டை வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்காக யூஸ் பண்ணாங்க, INS அரிஹேண்ட். ஸோ இது எதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகிறத விட நமக்கு என்ன நடக்குது இந்த இதில் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பில்ட் வேர்ல்டு பீஸ். அதாவது இன்னைக்கு March 22 நம்ம என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு வாட்டர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இட் இஸ் த குளோபல் இனிஷியேட்டிவ் பை த யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன் தான் என்ன பண்ணுறாங்க,
வேர்ல்டு வாட்டர் டேயை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. 1993 என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டேயை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயருமே என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் தீம்ஸை வந்து அலோகேட் பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு ரைஸ் தி அவேர்னஸ் அமாங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா வாட்டர் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா மார்ச் 22 என்ன டே அப்சர்வ் பண்ணுறோம்? வேர்ல்டு வாட்டர் டே அப்சர்வ் பண்ணுறோம். 2024 தீம் என்ன? வாட்டர் ஃபார் பீஸ். ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபார் பீஸ்ன்றது தான் எனது இந்த இயரோட தீமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி க்ளீன் வாட்டர் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வாட்டர் அவைலபிலிட்டி வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இன் போத் குவான்டிட்டி அஸ் வெல் அஸ் குவாலிட்டி. ஓகேவா? குவாலிட்டிலையும் நமக்கு என்னது பிரச்சனை தான் இருக்குது. குவான்டிட்டி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் இஸ் அவைலபிள் நவடேஸ் ஆர் ஆல்சோ டிக்ரீசிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க வாட்டர் கிரைசிஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் இந்தியாவில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ளீட் ஆகுது. ஸோ கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. பட் அவைலபிலிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ it creates an inadequacy in the water because of the erratic rainfall pattern and unsustainable agricultural practices, rapid urbanization, industrialization, overuse of the water. இதனாலலாம் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்க போய் அவைலபிலிட்டி ஆஃப் த வாட்டர் இன்அடிக்குவெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். So rainwater harvesting is playing a major role in order to save water. அப்போ எப்படி வந்து அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை நம்ம கொண்டு வர்றது, எப்படியெல்லாம் அதை ப்ரமோட் பண்ணுறது, இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை சஸ்டைனபிள் ஆக்குறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு வரணும். ரெயின்ஃபெட் ரீஜியனில் எந்தெந்த டெக்னாலஜியெல்லாம் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரெயின் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்வெல் வந்து ஒரு சில ஏரியாஸில் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபெட் ரீஜியனாக இருக்கும். ஸோ அந்த ரீஜியன் மூலமாக நம்ம ரெயினை வந்து என்ன பண்ணலாம் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யணும் ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா நேவிகேட்டிங் தி குளோபல் வாட்டர் ஸ்கேப் இட்ஸ் சேலஞ்சஸ். இந்த எடிட்டோரியல் இந்த ஆர்டிக்கிளுமே எதை பற்றி தான் பேசுது அப்படின்னா வாட்டர்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? Since March 22 is fall as a World Water Day. இங்கே பாருங்க how water insecurity affects human. ஸோ எப்படி வந்து ஒரு விமன் ஓகேவா? ஸோ விமனை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, வாட்டர் கம்மியாக இருக்குது ஸ்கேராக இருக்குது அப்படின்னா அது எப்படி விமனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுவும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாட்டர்னு ரீட் பண்ணிக்கலாம் டைம் இருக்கிறப்போ. சிபிஐ அண்ட் யூரோபோல் அஃபிஷியல்ஸ் சைன் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட். அதாவது சிபிஐ அப்படின்னா இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் யூரோபோல் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் ஏஜென்சி ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கோஆப்ரேஷன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இட் ப்ரொமோட்ஸ் த டைரக்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் போத் ஆர்கனைசேஷன் in order to build on their respective mandates, strategies and to explore the potential for synergies அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒர்க் ரிலேட்டடாக என்ன பண்ணிக்கலாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம், மியூச்சுவலாக இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சிபிஐயும் யூரோபோலும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் டைட்டன்ஸ் ரூல்ஸ் ஆன் பயோபிளாஸ்டிக். ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தே ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் த நியூ ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்போசபிள் பிளாஸ்டிக்ஸை வந்து என்ன பண்ணணும் பயோடிகிரேடபிளாக கொண்டு வரணும். ஸோ இப்படி கொண்டு வரது மூலமாக எந்த ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் இந்த என்விரான்மெண்ட்லேயும் விட்டு வைக்க மாட்டோம். ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம ஃபிஷ் கன்சியூம்டு பர்சனாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் மூலமாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹியூமன்ஸுக்கு ஈஸியாக இண்டஸ்ட்ரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஒரு என்டையர் ஈகோ சிஸ்டமையே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து என்ன செஞ்சிடும், அழிச்சிரும். ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயோ பிளாஸ்டிக்ல ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஃபார்மர் பாகிஸ்தான் கேப்டன் சயீத் அகமது பாசஸ் அவே. ஸோ சயீத் அகமது அப்படிங்கிறவங்க ரீசெண்டாக இறந்துருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னா இஸ் அ ஃபார்மர் பாகிஸ்தான் கேப்டன். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்பியூட்ரி நியூஸ், சயீத் அகமது அப்படிங்கிறவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா ஹீ பிலாங்ஸ் டு பாகிஸ்தான். ஸோ எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க, ஹீ இஸ் அ ஃபார்மர் பாகிஸ்தான் கேப்டன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து அடிஷ்னலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு 2 வெக்காபுலரி இருக்கு. அதாவது 32 தமிழ்நாடு ஃபிஷர்மேன் அரெஸ்டட் பை ஸ்ரீலங்கன் நேவி, 5 டிராவலர்ஸ் இம்பவுண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிராவலர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ போட். ஓகேவா? அந்த போட் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். ஓகேவா? ஸோ ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய போட்டை தான் என்ன சொல்லுவாங்க, டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இம்பவுண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறை பிடிக்கப்பட்டது, சிறை பிடித்தல் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, இம்பவுண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இம்பவுண்டட் அப்படின்னா we can also call confiscated. ஓகேவா? ஸோ confiscated அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து சிறை பிடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ confiscated. impounded அப்படின்னா confiscated. ஓகேவா? இங்க ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஈவன் மைனர் டிஸ்டர்பன்சஸ் கேன் ஹார்ம் நெஸ்டிங் சைட்ஸ் ஆஃப் லாங் பில்ட் வல்ச்சர்ஸ். ஸோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த லாங் பில்ட் வல்ச்சர் ஸ்பீசிஸோட நெஸ்டிங் சைட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் லாங் பில்ட் வல்ச்சர். ஸோ இந்த லாங் பில்ட் வல்ச்சர், இப்போ ஒரு நியூஸில் ஒரு அனிமலை பார்க்குறோம், ஒரு பேர்டை பார்க்குறோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம என்ன தேடணும்னா IUCN ஸ்டேட்டஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மென்ஷன்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ இந்த லாங் பில்ட் வல்ச்சரோட IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. இது நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிறது தான் லாங் பில்ட் வல்ச்சரோட IUCN ஸ்டேட்டஸ். ஸோ இதோட ஹோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி ஏரியாஸில் தான் என்னது இது ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஓகேவா? நீலகிரிஸில் தான் அதிகமாக காணப்படுது. ஸோ இதில் வந்து என்னென்ன டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்குது, அந்த டிஸ்டர்பன்சஸ் மூலமாக அதோடைய நெஸ்டிங் சைட்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஆர்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வேணும்னா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ வேர்ல்டு கிட்னி டேல நடந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு வேர்ல்டு கிட்னி டே எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின். வென் வேர்ல்டு கிட்னி டே வாஸ் அப்சர்வ்டு, வேர்ல்டு கிட்னி டே எப்போ அப்சர்வ் பண்ணோம் ரீசெண்டாக, ட்ரை டு ரீகலெக்ட் இட். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து தீம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இயரோட தீம் என்ன அப்படிங்கிறதையும் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து அவ்வளோதான். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.